வணக்கம். சிவாய நமஹ. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த 2025க்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் தாய் உள்ளத்துடன் அணுகக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. எதிர்கால சிந்தனை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. அதுவும் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய ஜென்மகுரு பொதுவாகவே நல்ல பலன்களை வழங்குவார். ஜென்மகுரு வனவாசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வக்ரகுரு நல்ல பலனை வழங்குவார். அதுவும் அவர் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி லக்னத்திலே இருப்பது, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருப்பது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்ல தீர்க்க ஆயுளையும் குறிப்பாக மன சங்கடங்களிலிருந்து நிவர்த்தியையும் வரும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார். வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோக பலன்களையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். மேலும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ரிஷபராசிக்கு 3ஆம் பாவத்திலே செவ்வாய் 12 குடைவர் 3ஆம் பாவத்திலும் 7ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் பாவத்திலும், அதே போல கேது பகவான் 5ஆம் பாவத்திலும் அமர்ந்திருக்கின்றார். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது வீட்டிலே சூரியனும் புதனும் முறையாக அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல 10ஆம் இடத்திலே சனி சுக்கிரனுடைய சேர்க்கை இருந்திருக்கிறது. 11ஆம் இடத்திலே ராகு பகவான். இப்படித்தான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அமைகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த வருடத்தினுடைய முக்கியமான சில கிரகங்களினுடைய பயிற்சிகள் இருக்கிறது. அத்துணை விதமான தாரா கிரகங்கள், காரகிரகங்கள், சாயா கிரகங்கள், ராஜ கிரகங்களினுடைய பயிற்சிகள் இந்த வருடம் வெகு விமர்சையாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைகிறது. முதல்ல இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வக்ர காலத்தில் 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பகவானுடைய வக்ர பார்வை ரிஷபராசிக்கு பார்வை பெறுகிறது. பொதுவாகவே குரு பகவானுடைய பார்வை நன்மைகளை வழங்கும். அதுவும் வக்கர பார்வை அதீத நன்மைகளை வழங்கும். அந்த வகையில் 5ஆம் இடம் பார்வை பெறுகிறனால கல்யாணமாகி வெகு நாட்கள் ஆகி திருமணமே ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்குகிறார் குரு பகவான். அதே மாதிரி 7ஆம் பாவத்தை பார்வை பெறுகின்றதுனால வெகு நாட்கள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கைகூட்டி வைக்கின்றார். 9ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், நல்ல முயற்சி, நல்ல வகையான செயல்திறன் வெளிப்பாடுகள் ஆகியவைகளை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா 9ஆம் பாவத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்றபடியினாலும் அந்த இடம் சனி பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் நிலவி வந்தால் அவைகள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. சுமூகமான உறவு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்படும். பொதுவாகவே இந்த பாஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் மிக 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 அவசியம். கடந்த காலமாக சில காலங்களாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அது சரியாக இல்லை. ஒர்க்கர் பாஸ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருகிறது. ஆனால் இப்போ உள்ள காலம் அந்த குரு பகவானுடைய வக்ர பார்வை உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலும் 10ஆம் பாவத்தில் ஜீவனசனி இருக்கின்றபடியினாலும் உங்களுக்கு சுமூக உறவுகள் பாஸ் ஒர்க்கருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் அதிகமாக ஏற்படுகின்றது. அது ஒரு நல்ல பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த குரு பகவான் வக்கரத்தை நிவர்த்தி செய்கிறார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியிலே செல்கிறார். அதனால் அந்த பிப்ரவரி மாதம், அப்புறம் அந்த ஏப்ரல் மாதம், மார்ச், இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதம் ஜென்மத்தில் குரு. அதனால் புதிய முயற்சிகள் கொஞ்சம் துவங்குவதற்கு முன்னாடி யோசித்து செய்வது மிக மிக அவசியம். ஒரு நல்லது விஷயம் என்னன்னா
மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை விடுத்து 2ஆம் பாவத்திற்கு செல்கிறார். 2ஆம் பாவத்திலே குரு பகவான் செல்வது ரிஷபராசிக்காரங்களுக்கு அமோக பலன். குறிப்பாக சொல்லணும்னா 11ஆம் அதிபதி 2லே போவது யோக பலன். சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகம். அதுவும் குறிப்பாக நகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவங்க, ஒரு விஷயத்தை கலைநயம் செய்யப்பட்டவங்க, ஸ்போர்ட்ஸு, ஜிம்னாஸ்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ் போன்ற துறையில் இருப்பவங்க, அதே போல் வேதம் படித்திருக்கிறவர்கள், ஆகமங்கள் படித்தவர்கள், அதே போல் தேவாரம், திருவாசகம், அதே மாதிரி வாத்திய கருவிகள் இசைப்பது போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை இந்த குரு பகவான் 2ஆம் பாவத்தில் சொல்லக்கூடிய காலத்திலே வழங்குகிறார். அப்புறம் ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார். ஏன்னா அஷ்டமஸ்தானாதிபதி 2ஆம் பாவத்தில் செல்வதனாலே உங்களுடைய பொருட்கள் பெரியபடியான முதலீடுகள் செய்வது, வீடு வாங்க வேண்டும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுகிறார். ஏன்னா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் எங்கோது எவ்வளோ நாள் தாங்க நான் வாடகை கொடுத்து ஒரு இடத்துல இருப்பேன், எப்போ தாங்க எனக்கு ஒரு சொந்த வீடு அமையும், அல்லது சொந்த வீட்டில் போய் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கான்னு எவ்வளவோ பேர் கேட்பாங்க. அதுமாரி ரிஷபராசிக்காரங்க இருப்பவங்களுக்கு இந்த 2025 நிச்சயமாக ஒரு நல்ல தேதியை பார்த்து வச்சுங்க. கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது உங்களுக்கு. அதனால் சொந்தபடியாக சொந்த வீட்டிலே போய் அமர்ந்து ஒரு சீரும் சிறப்புமான முறையிலே ஊர் போற்றும்படியான ஒரு கிரகப்பிரவேசம் செய்து அந்த இடத்துல வாசம் செய்வதற்கு நல்ல பலன்கள் உருவாகுகின்றது. இந்த குரு பகவான் 2ஆம் பாவத்திலே செல்வதனாலே அமோக வளர்ச்சிகள் ஏற்படுகின்றது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதற்கு முன்பாகவே ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறது. ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா 11ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்திற்கும், அதே போல உங்களுடைய 5ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கும் கேது வந்து விடுவார். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அப்படின்னு பிரதக்கணமாக சென்று கொண்டிருக்கும் பயிற்சி காலத்திலே. ஆனால் ராகுவும் கேதுவும் அபசவ்யங்கள் அப்பிரதக்கணமாக சென்று கொண்டே இருக்கும். அதாவது மீனராசியிலிருந்து கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசின்னு அப்படியே பேக்கில் போயிட்டு இருக்கும் ராகுவும் கேதுவும். அந்த வகையிலே ராகு கேதுவனுடைய இந்த பயிற்சியானது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 2 பயிற்சிகள் நடைபெறுகிறது. இந்த ராகு பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியிலே அமர்கிறார். இதனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து அமர்ந்து ரிஷபராசிக்கு அமோக பலன்களை வழங்குகிறார். 4லே கேது பகவான். பொதுவாகவே 10ல் சனி இருக்காரு, 10ல் ராகு போறாரு, வேலை வாய்ப்புகளை பாதிக்குமா இல்லை வேலை முன்னேற்றத்தை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் விட்டுடுங்க. பொதுவாகவே ஒரு சொல்லாடல் சொல்லக்கூடியது ஜோதிடத்தில் என்ன அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏங்க அப்படி 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்? கெட்டது செய்யக்கூடியவன் ஏன் 10ல் இருக்கணும் அப்படின்னா அவனாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நம்மளுடைய ஜீவனம், நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய செயல்திறன் வெளிப்பாடு. அதன் மூலமாக நம் பொன் பொருள் ஆபரணம் பணங்காசுகளை சம்பாதிப்பதற்கான இடம் 10. அதனால அந்த இடத்துல ஒரு பாவி இருந்தாலாவது ஒரு மனிதனுக்கு ஜீவனங்கள் பரிபூர்ணமாக நடைபெறும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்றோர்கள் வாக்கு. அந்த இடத்துல 2 கிரகங்கள் உட்காருவதனால உங்களுக்கு அமோக வெற்றிகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ஜீவனஸ்தானம் வலிமையாகும். எப்படியான வலிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகு நாட்களாக ஒரு சம்பள உயர்வே ஏற்படவில்லை என்பவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். வேலையே இல்லைங்க, நல்லா படிச்சிருக்கிறேன் ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, இல்லை வெளிநாடு போய் பார்க்கணும்னு வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அந்த வெளிநாடுகளில் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியானபடி வேலை கிடைக்கவில்லை, அல்லது வெளிநாடு போய் அங்கே போய் வேலை தேடிக்கலாமா அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் மனசில் இருந்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் ஸ்திரமான இருந்தாங்க உங்களுக்கு தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிற்கும். இப்போ அதே மாதிரி சொந்த ஊரில் வேலை செய்பவர்களுக்கு சொந்த வேலையில் முன்னேற்றம் அடைவார்கள். சம்பள உயர்வை முன்தேதிட்டு ஒரு 4 மாதம் முன்னாடி உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஆர்டர் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு பல நல்ல பலன்களை இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்து சனி பகவானுடன் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை வழங்குகிறார். கேது பகவான் 4ஆம் பாவத்திலே அமர்கிறார். 4ஆம் பாவம் மாத்ருஸ்தானம், அதே போல கிரகஸ்தானம், அதாவது உங்களுக்கு வீடு வசதி வாய்ப்புகள் வாகனங்கள் யோகங்களை தரக்கூடியது 4ஆம் பாவம். அந்த இடத்திலே ஞான மோட்சகாரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் அமர்வது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் புதிய இடங்கள் வாங்குவதற்கும் வீடுகள் வாங்குவதற்கும் நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு வழங்குகிறார். இது ஒரு பக்கம் நல்ல பலன்கள். இதனோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்தில் அமர்ந்து மே மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே அனுகிரகம் செய்ய போகிறாரு. இந்த சமயத்திலே குரு பகவான் பார்த்தீங்கன்னா பார்வையினாலே உங்களுக்கு பல நன்மைகளை இந்த 2025 வழங்குகிறார் ரிஷபராசிக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சமசப்தம பார்வை, அது ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அது ஒரு நல்ல பலன், நல்ல ஆயுள், நல்ல பலன், நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடன் இருப்பது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கின்றார். அவருடைய 5ஆம் பார்வையாக குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனால ரிஷபராசிக்காரங்க ஆரோக்கியமாக உணர்வது, தேவையற்ற குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைவது போன்ற எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறார். அதே போல குரு பகவான் சப்தம பார்வையாக ரிஷப ராசியினுடைய 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். இந்த அஷ்டமஸ்தானம்ங்கிறது கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்த குரு பகவான் பார்த்து ஆஃப் பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, மன கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். கல்யாணமே ஆகலன்னு கஷ்டப்படுத்தினா கல்யாணம் கிடைக்கும். குழந்தையே பிறக்கலையே மன வருத்தத்தில் இருந்தால் அந்த மன வருத்தம் நிவர்த்தி அடைந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிடையே நிறைய பிரச்சனை இருக்கு. எப்போதாங்க நாங்கள் 2 பேரும் மனசு ஒற்றுமையாக வாழ்வோம் என்று பிரச்சனைக்குள்ள அப்படி இருந்து கொண்டிருந்து மனக்கவலைகள் இருந்தால் அந்த மனக்கவலைகள் நிவர்த்தி அடைந்து கணவன் மனைவி இடையே அந்யோன்யமான உறவுகள் அப்படின்னு பல நன்மைகள் நடைபெறும். அதே மாதிரி மட்டுமல்ல, குரு பகவானுடைய விசேஷ பார்வை 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கின்றார் ரிஷபராசிக்கு. அதுவும் அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவானும் ராகு பகவானும் இருந்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல நன்மைகளையே செய்யும். இருந்தாலும் இந்த ராகு பகவான் சனி பகவான் சில கெடுதல்களை செய்யும்படியாக இருந்தாலும் கூட இந்த குரு பகவானினுடைய பார்வை அந்த 10ஆம் இடம் பார்க்கிறதுனால கெடுபலன்கள் கூட ஆஃப் ஆயிடும். அதனால பல நன்மைகளை வழங்குவார். ராகு கேது குரு பகவானினுடைய பார்வை சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆதிக்கம் வளர்ந்து போச்சு. அதனால நன்மைகள் அதிகமாக விளையக்கூடிய அமைப்பிலே இப்படி இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. அதுவும் இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 சனி பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்திலே அமர்ந்து வக்ரகதியை மேற்கொள்கிறார். எதுவரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை. இதில் முக்கியமாக இந்த சமயத்தில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருக்கணித முறைப்படி சனி பகவான் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டார். 2025லேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் பயிற்சி ஆகிறார். ஆனால் வாக்கிய முறைப்படி திருக்கோவில்களிலெல்லாம் அனுஷ்டானம் செய்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம்தான். அந்த வாக்கியத்தை வைத்து தான் ஆகமங்கள் பிரமாணங்களை நமக்கு வழங்குகிறது. அதனால் கோவில்களில் முழுவதும் நம்ம வாக்கிய முறைப்படி தான் கடைபிடிக்க வேண்டும். அதனால் திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறைப்படி பார்க்கும்போது 2026 மார்ச் மாதத்தில் தான் சனி பயிற்சி நடைபெறுகிறது. அதுவும் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அந்த அடிப்படையிலே சனி பகவான் இப்போதைக்கு கும்பராசியிலே தான் அமர்ந்து ரிஷபராசிக்கு அருள்பாலிக்கின்றார். அந்த வகையிலே சனி பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது ஜூலை 2, 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை நடைபெறுகிறது. இந்த சமயம் 10ஆம் இடத்திலே 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வக்ரகதி அடையக்கூடிய காலம் நல்ல காலமாகவும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிலே வெற்றியை தரக்கூடிய காலமாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த வருடம் அதே மாதிரி நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து இதற்கு அடுத்த வருடம் 2026 மார்ச் 17 வரை உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வக்ரகதியிலே செல்கிறார். முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் குரு வக்கரத்தில் தான் ஆரம்பிக்குது, முடிவும் குரு பகவானுடைய வக்கரத்தில் தான் முடியுது. அதனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ரொம்ப ரொம்ப அவசியமான கிரகமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைகிறார். சரி, அவர் வக்கரம் ஆகிட்டு போட்டுங்க, இதனால் எனக்கு என்னங்க நன்மை அப்படின்னு தானே நம்ம கேட்போம். அந்த வகையில் பார்க்குறப்போ இதனால் உங்களுக்கு என்ன நன்மை? அஷ்டமஸ்தானாவது 2ஆம் பாவத்திலே வக்கரம் அடைவது அப்படிங்கிறது எதிரிகள் தவிடுபடி ஆவார்கள். எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும். எதிரி எப்பேற்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் அவன் எதிர்ப்பை விட்டு உங்ககிட்ட சுமூகமாக இருந்தால் தான் அவன் வளர முடியும். அதனால் அந்த எதிர்ப்பையும் விட்டு
உங்களிடம் சிநேகிதத்தை மேற்கொள்ளுவார் உங்களது எதிரி. அப்பேற்பட்ட சூழ்நிலை வரும்படியாக உங்களுடைய கௌரவம், உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய வெகுமதி உயரும். அதனால நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குவார். அதனால இந்த வருடம் நல்ல வளர்ச்சிகளை வழங்குகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக இந்த வருடத்திலே மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிக மிக அவசியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு வருகிறது. எப்பங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையிலே காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இதுமாரி நான் இந்தியாவில் இருந்தால் அந்த டைம், ஏன்னா அதுதான் சூரிய உதய நேரம். அதே மாதிரி வெளிநாடுகளிலே நான் இருக்கின்றேன், மலேசியா, சிங்கப்பூர், இட்டாலி, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இது மாதிரி வெளிநாடுகள் நான் இருக்கிறேன். எப்போது நான் கும்பிட வேண்டும்? வெள்ளிக்கிழமையில் என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலே எப்போது சூரிய உதயம் அமைகிறதோ அதிலிருந்து சரியாக 2.5 நாழிகை 1 மணி நேரம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நேரம். அதனால சூரிய உதயத்திலேருந்து சரியாக அந்த 1 மணி நேரத்தில் நீங்க மகாலட்சுமிக்கு உகந்த மந்திரம் மகாலட்சுமி அஷ்டகம், நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு அந்த 8 பாடல்கள் இருக்கும். இந்த பாடல்களை பாராயணம் செய்து வரலாம். அல்லது மகாலட்சுமிக்கு உகந்தமான கவச்சங்களை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் ரொம்ப நல்ல பலன்களை இந்த 2025 உங்களுக்கு வழங்கும். சிவாய நமஹ. இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.